அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம வந்திருக்கக்கூடிய பகுதி தான் வேறு கருசு. இதை பறித்தவர்கள், அதாவது இந்த கிணற்றை வெற்றியவர்கள் மாலிக் இப்னு நுஹாத் என்ற ஒரு மனிதர், அவர் தான் வெட்டினாங்க. இவங்க யார் அப்படின்னு சொன்னா, ஜத்து சாத் இப்னு ஹைசமா இப்னுல் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியினுடைய பாட்டனார். இவங்களுடைய காலத்துல தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து முஹாஜிராக வரக்கூடிய நேரத்துல இவங்க வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே இந்த தண்ணீரை அவங்க எடுத்து குடித்தாங்க. நஸபைலா பேரு கரிஸ் ரிவாயத்தின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலிருந்து குடித்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த தண்ணீருக்காக வேண்டி துவாவும் செஞ்சிருக்காங்க. பரக்கத்துக்காக வேண்டி, இந்த தண்ணீருடைய பரக்கத்துக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. இது ஒரு சொர்க்கத்தினுடைய நீர் என்பதாகவும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே போல ஹஜரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்களுக்கு இதிலிருந்து தன்னுடைய ஜனாசாவுக்கு குளிப்பாட்டுவதற்காக வேண்டி அலி ரலியல்லாஹு அவரிடத்திலே வசியத் செய்திருக்கின்றார்கள். இதிலிருந்து தன்னை குளிப்பாட்ட தண்ணீர் எடுக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் ஹஜரத் அலி ரலியல்லாஹு அவரிடத்தில் அறிவித்ததாக ஒரு ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கு. அந்த விஷயங்கள் இங்கு எழுதப்பட்டிருக்குங்க. இருக்கக்கூடிய ஒரு பகுதி நம்ம பேரே கரிசு என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிணற்றினுடைய பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இந்த கிணற்றினுடைய வரலாறை ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்திருந்தோம். இந்த கிணற்றினுடைய வரலாறு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிராக மக்காவிலிருந்து வரக்கூடிய நேரத்திலே நேராக சஅத் இப்னு ஹைசமா என்ற ஒரு நாயகத்தினுடைய தோழர், அவர்களுடைய தந்தை அவர்களால் வெட்டப்பட்ட ஒரு கிணறு தான் இந்த பகுதிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததோடு மட்டுமல்லாமல், இந்த பகுதியிலிருந்து இது ஒரு சிறப்பான ஒரு நீரூற்று கிணறு. இதிலிருந்து நீர் அருந்தினார்கள். நீர் அருந்தியதோடு மட்டுமல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கிணற்றிற்காக வேண்டி, பரக்கத்திற்காக வேண்டி துவா செய்திருக்கின்றார்கள் என்ற ஒரு ஹதீஸையும் பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதோடு மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வுக்கு பின்னால் ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை குளிப்பாட்டுவதற்கு இந்த கிணற்றில் இருந்துதான் நீரை எடுக்க வேண்டும் என்ற ஒரு வசியத்தை முன்வைத்தார்கள் என்ற ஒரு வரலாற்றை பார்க்கின்றோம். அப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு கொண்ட ஒரு பேரே கரிசு என்று சொல்லக்கூடிய அந்த கிணற்றுக்கு அருகிலே அமைந்திருக்கக்கூடிய மஸ்ஜிதிலே நாம் எல்லாம் இங்கே வந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கருணை, இந்த மஸ்ஜிதிலே பார்வையிடுவதற்கு மற்ற பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. இருந்தாலும் நமக்கு மட்டும் இங்கே அவருடைய அந்த காவலர் நமக்கு அனுமதி தந்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய பெரும் கருணை. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ். எங்களுடைய சகோதரர் இவர் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார். என்னுடைய சகோதரர் இவர் எங்களுக்காக வேண்டி இத பள்ளிவாசல அனுமதி இல்லாம இருந்தும் எங்களுக்கு ரொம்ப அனுமதி கொடுத்தார். ஜஸாக்கல்லாஹ், ஜஸாக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். شرفونا في المدينة المنورة. ايوه ايوه الحمدلله. شكرا. حي على الصلاة.